இதே மாதிரி ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்க கேள்விப்பட்டீங்களா? இதே மாதிரி வசனம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி யாரோட சொன்னார் தெரியுமா? தேவனோட சொன்னார். மோசே சொன்னாரு, உன்னுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால் இங்கிருந்து எங்களை அழைச்சிக்கிட்டு போகாதீங்க, நாங்க போக மாட்டோம். இன்றைக்கு அந்த ஸ்தானத்துல ஒரு பெண்ணை வைத்து பாராக் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ யுத்தத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, பாராக் சொல்றாரு, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்றாரு. ஸோ என்ன நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்கள் சகோதர சகோதரிகள். உங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு 1 தாளந்து கொடுத்தாரு, ஒருவருக்கு 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருவருக்கு 5 தாளந்து கொடுத்தாரு. பீப்புள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவனுடைய திறமைகள் வித்தியாசமா இருக்கும், அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கும். ஆண் வித்தியாசமா செயல்படுவான், பெண் வித்தியாசமா செயல்படுவான். ஆண் சில நேரத்தில் சில காரியங்கள் நேர்த்தியா செய்வான், பெண்கள் சில நேரத்தில் சில காரியங்கள் நேர்த்தியாக செய்வார்கள். உங்கள் குடும்பத்துல உங்களுடைய மனைவியுடைய, உங்கள் குடும்பத்துடைய கணவருடைய ஸ்கில்ஸ் எதுல இருக்குன்னு பாருங்க. சில பேர் ஆண் இருக்காரு, அவருக்கு பணத்தை வந்து சரியா மெயின்டைன் பண்ண தெரியாது. அப்ப அந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்ளணும்? பெண் எடுத்துக்கொள்ளணும். பெண்கள் 2 குடும்பம் பிரிஞ்சிருக்கும், கூப்பிடுவாங்க, போயிட்டு ஒட்ட வச்சுட்டு வாப்பா அப்படின்னா 2 குடும்பம் பிரிஞ்சுதான் 4 குடும்பம் பிரிஞ்சதுக்கு வந்துவாங்க. அங்க பெண்களை அனுப்பக்கூடாது. அது உங்களுக்கு தான் தெரியும். எங்கே என் மனைவி நல்லா பேசி குடும்பத்தை ஒட்ட வைப்பாள், எங்கே என் கணவன் நல்லா பேசி ஒட்ட வைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பெரியவர்களை அழைத்து கொண்டு ஆண்கள் போகணும். என்ன நாம் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, தேவன் எந்தெந்த நேரத்தில் யாரை அனுப்பணுமோ கரெக்டா அறிவார், எந்தெந்த வேலை யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டா கொடுப்பாரு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த பாராக் சில பேருக்கு தெரியும், சில பேர் மனசுல வச்சிருப்பீங்க, அவனுக்கு வெக்கமே இல்லை, மானமே இல்லை. போய் ஒரு பெண்ணை பார்த்து நீ என்னோட கூட வந்தா நான் போறேன், எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா தெபோராளுக்கு? இல்லை நான் போக மாட்டேன். போ வீரன், அவர் வந்து ராணுவ தளபதி. அந்த மாதிரி சொல்றாங்க, வரேன் போ, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அடுத்த வசனத்துல, அதற்கு அவள் நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் கூட வரேன், நீ யுத்தம் பண்ணு, நான் உங்களை லீட் பண்றேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? தம்பி உனக்கு கிரெடிட் கிடைக்காது. தம்பி என்ன கிடைக்காது? கிரெடிட் கிடைக்காது, மேன்மை கிடைக்காது. இன்னைக்கு இந்த நாற்காலிக்காக சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட இந்த நாற்காலிக்காக எலெக்ஷன் வைக்கிறாங்களாம், ஒவ்வொரு சீட்டுக்காக 5 லட்சம் செலவு செய்கிறார்களாம். நியூஸ்ல பேப்பர்ல வரும்போது வெக்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஒரு நாற்காலிக்காக ஒரு மேன்மைக்காக பெரிய தீமை செய்கிறார்கள். அது நியூஸ்ல வரும்போது ரொம்ப 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 கேவலமா இருக்கு. ஆனா நம்ம சொல்றாங்க, உனக்கு என்ன கிடைக்காது? கிரெடிட் கிடைக்காது. யாருக்கு தான் கிடைக்குமா? அது இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்கும், எனக்கு கூட கிடையாது. நான் யாரு? தெபோராள், நான் தீர்க்கதரிசி, எனக்கும் அந்த மேன்மை கிடைக்காது, உனக்கும் கிடைக்காது. ஆனா சண்டை போடுறது நாம தான். ஆனா கடைசியாக ஒரு பெண்ணுக்கு தான் அந்த மேன்மை கிடைக்கும்னு சொன்னா போகலாம் என்று சொல்லி அவங்க போறாங்க.